அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா நமக்கு தானாகவே வந்து பெருமை வரும். அது வந்து தடுக்க முடியாதுல்ல, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி கொள்றது? நம்ம ஏதாவது காரியத்தை செய்யும் போது வந்து பெருமை நமக்கு வந்து வருது, அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேட்குறாங்க. முழுக்க முழுக்க இது அல்லாஹ்வுக்காக பண்றேன்னு நினைச்சுங்க, பெருமையே வராது. நம்மளோட எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் நபிமார்கள் அச்சீவ் பண்ணி தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஆளா இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சமுதாயத்தையே முஸ்லீமா மாத்திட்டாங்க. அதை விடவா நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எவ்வளவோ காரியத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு, எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தை அவங்க வந்து கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அதை விடவா நம்ம வந்து பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்? சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துக்காக சஹாபாக்கள் செஞ்சதை நம்ம இன்னைக்கும் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்காக செஞ்சேன், உனக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வந்து வயசான காலகட்டத்துல தான் இஸ்மாயில் நபி இசாக் நபியும் பிறந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன செய்வானா, வயசான காலகட்டத்துல புள்ள பிறந்தா காலரை தூக்கி விடுவான், புள்ள பிறந்துருச்சுல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், வயசான காலகட்டத்துல வயசான ஒரு நேரத்துல இஸ்மாயில் இசாக்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் சொன்னாங்க. அந்த மனசு தான் காரணம். அப்ப நாம செய்யும் போது பெருமை வருதுன்னு சொன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி சைத்தான்ல இருந்து நீங்க வந்து பாதுகாவல் தேடுங்க. அல்லாஹ்வை கொண்டு முழுக்க முழுக்க நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக செய்யறேன்னு நினைங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் மனம் வந்து சொல்லுங்க, பெருமையில இருந்து தப்பிச்சிடலாம். அதுதான் மார்க்கம் அதுக்கு சொல்லக்கூடிய வழிமுறையா இருக்குங்க. சரி, அதாவது மார்க்கத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிற, இது உலகத்திலையும் லாலையும் இந்தியன் லாலையும் அதுதான். உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுது, மறுக்கப்படுதுன்னா அங்க நீங்க அமராதீங்க. மீறி அமர்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதமித்துருகும், நீங்களும் அதே தவறை செய்தவர்கள் தான். இப்போ வரதட்சணை கல்யாணத்துக்கு நான் வரதட்சணை வாங்கல, கொடுக்கல, நான் போய் சாப்பிட்றேன்ல, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு போகக்கூடிய 1000 பேரும் சொன்னா அவங்க நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க இல்லையா? அப்ப நான் போய் சாப்பிட்றேன்னு அதுக்கு நான் வந்து ஒத்து ஊதுறேன்னு அர்த்தம், சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு இது மார்க்கத்துல மட்டும் கிடையாது, உலகத்துல இப்படித்தான். ஒருத்தன் என்ன பண்றான், ரோட்ல யாருன்னே தெரியல, ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறான், கத்தியை வச்சு குத்தி கொலைய பண்ணிட்டான். மௌத்தா போனவன் யாரும் தெரியாது, கொன்னவன் யாரும் தெரியாது. அங்க நின்று இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும். போலீஸ்காரர் வந்து நம்ம முழிக்கிறத அவர் பார்த்துட்டாரு, நம்ம பார்க்கற அவர் பார்த்துட்டாருன்னு வைங்களேன். இப்ப வந்து கேட்கிறாரு நம்மகிட்ட, நீ ஏன்டா அங்க நிக்கிற? சார் யாருன்னே தெரியாது சார். யாரும் தெரியாதுன்னா போயிருக்க வேண்டியதானடா, நீ ஏன்டா நிக்கிற? இல்ல சும்மா தான் நின்ன. சும்மா நின்னா நீயும் கூட்டு களவாணி தான், நம்மளே சேர்த்தான அரெஸ்ட் பண்றாங்க. இதானங்க நடப்பு. அதே தான் அல்லாஹ்வும் சொல்றான், அதான் மார்க்கம் சொல்லுது. உனக்கு அந்த தீமைன்னு தெரியுதுல, அங்கிருந்து வெளியே போயிடு. எதுக்கு நீயும் போய் அங்க கள்ள மௌனம் சாதிக்கிற? சாதிச்சன்னா நீயும் குற்றவாளி தான். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க, வரதட்சணை கல்யாணம் இன்னைக்கு பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு, பாத்தியா சோறு பெரிய அளவுல குறைஞ்சிருக்குன்னா இது வந்து அவங்க மனம் திருந்தி குறைச்சாங்கன்னு சொல்ல முடியாது, புறக்கணிப்பு தான் காரணம். இன்னைக்கு எந்த வீட்டுல கல்யாணம் வச்சாலும் பாதிக்கு பாதி தௌஹீத் சொந்தங்களா இருக்காங்க, எந்த வீட்டுல மௌத்து விழுந்தாலும் பாதிக்கு பாதி தௌஹீத் குடும்பங்களா இருக்காங்க. அப்ப தௌஹீத் மக்கள் வரணும்ன்றதுக்காகவே வரதட்சணை வாங்க மாட்டேன்றாங்க. இது ஏன் வாங்க மாட்டேன்றாங்க? வாங்கினா அவங்க வரமாட்டாங்கன்னு அந்த புறக்கணிப்பு தானே, அந்த அவாய்ட்னஸ் தான் அது காரணமா இருக்கு. நாம போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, ஆனா வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா ஜேன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த புறக்கணிப்பு தான் நமக்கு காரணம். புறக்கணிக்காமல் இருந்தோம் சொன்னா மறுமையிலே நம்ம குற்றவாளியா போயிருவோம். புறக்கணிச்சோம் சொன்னா மறுமையில் அல்லாஹ்விடத்துல நல்லவர்களா மாறுவோம், இந்த தீமையும் குறையும். அப்படித்தான் தமிழ்நாட்டுல வரதட்சணை ஆடம்பரம்லாம் குறைஞ்சிருக்கு, புரியுதுங்களா? அப்ப நம்ம போய் கலந்துகிட்டோம் சொன்னா நம்ம அதுல வந்து பாத்திரதாரி கிடையாது, சூத்திரதாரி கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.